வாதம் அதிகரிச்சிருந்தா நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா, திடீர்னு நீங்க நடந்துட்டு இருப்பீங்க. காலையில எந்திரிக்கும் போதே அ நடந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. காலைல எந்திரிக்கும் போதே உடல் ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அ கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வயிறு வந்து உப்புசமாகுது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல திடீர்னு எனக்கு உடலோட கலர் எனக்கு ஸ்கின் டோனே வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கே. ஸோ அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்ப ட்ரை ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, உங்க உடலில் வாதம் அதிகமாக இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வாதம் அதிகமா இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ் தெரியும் தெரியுங்களா? ஜாயிண்ட் பெயின்ங்க. சிவியரா எனக்கு வந்து கழுத்து வலி இருக்கு, தோள்பட்டை வலி, மூட்டுக்கல் அதிகமா வலி இருக்கு, நடக்க முடியல. கொஞ்சம் நடந்தாலும் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கும் வாதம் தான் காரணம். ஃபர்ஸ்ட்டு இதற்கான தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அத தவிர்க்கணும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி மழை காலத்திலயோ, பனி காலத்திலயோ தான் அதிகமா உங்களுக்கு வாதம் உடல்ல அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா, குளிர்ச்சி தன்மை அதிகமாகும்போது உடல்ல வாதமும் உங்களுக்கு அதிகமாகுது. அதனால ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு சாப்பிடுறது, இல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் சூடு பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது, திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிடுறதும் உங்க உடல்ல வாதத்தை அதிகரிக்கும். சரிங்க. அதிகமா இனிப்பு சாப்பிடுறீங்களா? அதையும் குறைங்க. அதிகமா இனிப்பு சாப்பிட்டீங்கனாலும் உங்க உடல்ல வாதம் அதிகரிச்சு வலியும் அதிகரிக்கும்.